நேடி உனக்கு என்ன பணம் தானே வேணும்? பணத்தோட வரேன் வை. சொல்லிடி செல்லக்குட்டி, ஏண்டி அம்மா அழுகுறீங்க? பாட்டி பக்கத்தில் வந்துட்டேப்பா, இன்னும் 2 நிமிஷத்தில் வந்துடுவேன், அழுகாதீங்க. ஐயோ ஐயோ, பாவி நாசமா போறவனே, என் செயின் எடுத்துட்டு போறானே. ஒரே செயின் வச்சிருந்தது போச்சு, யாராவது பிடிங்களே. ஐயோ அவனை பிடிங்களே, என் செயின் போச்சு. ஐயோ ஏண்டா திருட்டு ஏழை வயிற்றுல ஏண்டா அடிக்கிற? உழைச்சு சம்பாதிக்க வேண்டியதானடா. இந்த மாதிரி ஆள்லாம் அடிச்சு துவைச்சு தூக்கில போடணும்டா. நிறுத்துறா. இந்த ஏழைக்கு காசு யாரும் திருடுறதே இல்லையா? எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் பியூனா வேலை பார்க்குறான். மாசம் 50,000 ரூபா சம்பாதிக்கிறான். அது பத்தாதுன்னு ஏன்னா வீட்டுக்கு 3000 4000 கொண்டு வரான். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வீட்டுக்காரே 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சியில் சேர்ந்து 10 லட்ச ரூபா செலவு பண்ணி கவுன்சிலர் ஆயிட்டான். இன்னைக்கு 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறான். எப்படி தள்ளுற? ஏன் ஒரு ஆயா வேலைக்கு 5 லட்ச ரூபா கேட்குறாங்க. இல்லை 3 லட்ச ரூபா தான் இருக்குன்னா இந்த வேலையை கொடுப்பாங்களா? 5 லட்ச ரூபா தான் வேணும்னு அடிச்சு கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் திருட்டு இல்லையா? இவ்வளோ ஏன் டாஸ்மாக்ல ஒரு பாட்டில் எடுத்து தரதுக்கு 10 ரூபா கேட்குறான். நம்மளும் கொடுத்தன வாங்கி குடிக்கிறோம். அதுக்கு பேர் திருட்டு இல்லையா? இந்த மாதிரி அடிச்சு கொடுக்குற எல்லாமே திருட்டு தான்டா. அவங்கெல்லாம் தப்பிக்கிறதுக்காக வச்சுக்கிட்ட பேரு லஞ்சம். முதல்ல லஞ்சங்கிற வார்த்தைய தமிழ்ல இருந்து தூக்கணும்டா. இந்த மாதிரி ஆளுங்க தான் இந்த மாதிரி ஆளுங்களை ஆசையை தூண்டுறாங்க. போய் அவங்க எல்லாத்தையும் தூக்கில் போட்டு வந்து என்னையே கொள்ளு. ஏ மச்சான், சூப்பர் கண்டென்ட்ரா. காலைல யூடியூப்ல போடுறோம், ட்ரெண்ட் ஆகிறோம். மச்சான், லஞ்சமா திருட்டு ஒண்ணுங்கிற அவர்கிட்ட. ஆமா, லஞ்சங்கிற பேர்ல திருட்டு தானே பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு கொடுத்து உள்ள தூக்கி பண்ணுறாங்க. நீங்களாம் லஞ்சத்தை ஒழிச்சிட்டா நாங்கள் நாக்க வலிக்கிறதா சொல்லேன், அவனே முடிச்சுக்கலாம். இந்த அரசியல்வாதிக பண்ற அலும்பு தாங்க முடியல. முதல்ல லஞ்சங்கிற வார்த்தையை இந்த உலகத்தை விட்டே தூக்கணும். வணக்கம்,
உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு ஏர் நியூஸ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று அதிகாலையிலிருந்து ஒரு வீடியோ வைரலாகி கொண்டிருக்கின்றது. அது என்னவென்று பார்ப்போம். நேற்றிரவு திண்டுக்கல்லில் எஸ்எம்பி ஸ்கூல் அருகில் ஒரு பெண் நடந்து செல்லும் பொழுது அங்கிருந்த திருடன் ஒருவன் அந்த பெண்ணின் செயினை பறித்து கொண்டு செல்கிறான். அதை பார்த்து ஒரு இளைஞன் அந்த திருடனை விரட்டி பிடித்து அடித்து உதைக்கவும் அந்த திருடன் செயினை அங்கேயே போட்டுவிட்டு சென்று விடுகிறான். இதில் என்ன சுவாரஸ்யம் என்றால், அந்த திருடன் இந்த நாட்டில் நான் மட்டுமா திருடுறேன், ஒரு பியூன்லேருந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வரைக்கும் திருடிட்டு தான் இருக்காங்க, போய் அவங்களையாம் பிடிச்சி தூக்கில் போடுங்கன்னு சொல்கிறான். பிறகு அவனுங்க லஞ்சம்ன்ற பேரில் திருடிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஆளுங்க தான் என்னுடைய ஆசையை தூண்டாங்கன்னு சொல்கிறான். முதல்ல லஞ்சம்ன்ற வார்த்தையை தமிழிலிருந்து தூக்கணும்னு சொல்லிட்டு அந்த திருடன் அங்கிருந்து சென்று விடுகிறான். நம்ம நாட்டில் இருக்கின்ற எத்தனையோ தலைவர்கள் லஞ்சத்தை ஒழிக்கணும், அப்போதான் நம்ம நாடு முன்னேறும்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்று வரை லஞ்சத்தை ஒழித்த பாடில்லை. இன்று ஒரு திருடனே வந்து லஞ்சத்தை ஒழிக்கணும், நானும் திருடன் தான், லஞ்சம் வாங்குறவனும் திருடன் தான்னு சொல்கிறான். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒரு கெட்ட மனுஷனை பார்க்குற வரைக்கும் நல்ல மனுஷன்தான்.